அனைவருக்கும் வணக்கம். பேங்கிங் செக்டாரில் நம்ம இருக்கிற முக்கியமான பேங்க் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் HDFC பேங்க்கை டீப் அனலைஸ் பண்ணியிருக்கோம். அது நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதை தொடர்ந்து இப்போ ICICI பேங்க்கையும் நம்ம டீப் அனலைஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஒரு ஹிண்ட்டு தரேன். ICICI பேங்க்கோட நம்பர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது, ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரேஞ்சில் இருக்குது. நான் எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபுல் வீடியோவை பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க ஃபார் டெய்லி அப்டேட்ஸ். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்க்ரீனரில் ICICI பேங்க்கோட நம்பர்ஸை செக் பண்ணிடுவோம். ICICI பேங்க்கு வந்து Nifty 50ல் இருக்கிற ஒரு ப்ளூ சிப் கம்பெனி, லார்ஜ் கேப் கம்பெனி. மார்க்கெட் கேப் 9 லட்சம் கோடி இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1259 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நான் ரெக்கார்ட் பண்ணுறது June 9, 2026. 52 வீக் ஹை பார்த்திங்கன்னா 1500, லோ 1188. ஸ்டாக்கோட PE ரேஷியோ 16.7 இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. புக் வேல்யூ 503, டிவிடெண்ட் ஈல்ட் 0.87ல் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. 1% மேலே கூட போகலை, பட் ஓகே தான். ROCE பேங்கிங் செக்டரில் ROCE நீங்கள் பார்க்கக்கூடாது, ROE தான் பார்க்கணும். 15% மேலே மெயின்டைன் பண்ணுறாங்க, நல்லா தான் இருக்குது. 15 to 20 வந்து எந்த செக்டரை நீங்கள் எடுத்தாலும் ROEயும் ROCEயும் 50 to 20% இருக்கணும். பட் பேங்கிங்கில் ஃபார்முலா சேஞ்ச் ஆகும் டோட்டலாக. அப்போ வந்து நீங்கள் ROCE டோட்டல் கேபிட்டல் வச்சு எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் விட்டுட்டு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மட்டும் செக் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். 16% மெயின்டைன் பண்ணுறாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு. ஃபேஸ் வேல்யூ 2ல் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு, ஓகே. ஏன்னா ஸ்ப்ளிட்டு போனஸ்லாம் கொடுத்து ஃபேஸ் வேல்யூ இப்போ 2ல் இருக்குது. ப்ரைஸ் டு புக் பார்த்திங்கன்னா 2.5% இருக்குது. இது எதை மீன் பண்ணுதுன்னா, புக் வேல்யூவோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2.5% அதிகமாக ட்ரேட் ஆகிட்டுருக்குங்கிறது தான் ப்ரைஸ் டு புக்கை வந்து இங்கே இண்டிகேட் பண்ணுது. EPS 75 ரூபீஸில் இருக்குது. லாஸ்ட்டு 3 இயர்ஸில் EPS வந்து 16% டெவலப் ஆகிருக்கு. EPS ரொம்பவே நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கு. அடுத்து டெப்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, லாஸ்ட் ஒரு 5 வருஷத்தில் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பேங்கிங் செக்டரை பொறுத்த வரையும் டெப்ட்டு வந்து ஒரு அசட்டாக கன்வெர்ட் ஆகும். ஏன்னா லோன் கொடுத்து தானே, அது மூலிமா தானே இன்ட்ரெஸ்ட்டு வாங்கி பேங்க் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து டெப்ட்டு வந்து அசட்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டெப்ட்டை, ஓகே. டெப்ட் டு ஈக்விட்டி பார்த்திங்கன்னா மற்ற செக்டர்லாம் எடுத்திங்கன்னா 1 கீழே இருக்குன்னு சொல்லுவாங்க. பேங்கிங் செக்டரில் 5% மேலே, அதாவது நீங்கள் மற்ற எந்த பேங்க் எடுத்தாலுமே 5 to 8% இருக்கும். அதை நீங்கள் பெருசாக ஸ்கிப் பண்ணிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா டெப்ட்டு வந்து இங்கே அதிகம், பேங்கிங்கில் டெப்ட் அதிகமாக இருக்கும். அப்போ டெப்ட் டு ஈக்விட்டியும் உங்களுக்கு அதிகமாக தான் ஷோ பண்ணும், ஓகேங்களா. அடுத்து நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ், இது வந்து ஃபார்முலாக்கு யூஸ் ஆகுங்க. 717 கோடி கணக்கில் இந்த ஷேர்ஸ்லாம் வரும். இது ஃபார்முலாக்கு யூஸ் பண்ணுற நம்பர், ஓகேங்களா. அதனால தான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். பிளெட்ஜ் பர்சன்டேஜ், ஈக்விட்டியை பிளெட்ஜ் பண்ணி, ஸ்டாக்கு பிளெட்ஜ் பண்ணி அதை கடன் வாங்கியிருக்காங்களா இந்த பேங்க் அப்படின்னா எதுவுமே கிடையாது, ரொம்பவே நல்லது. ப்ரைஸ் டு இயர்னிங் க்ரோத் ரேஷியோ 1 கீழே இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. ப்ரைஸ் டு இயர்னிங் க்ரோத் நல்லா இருக்குன்னு தான் இந்த வேல்யூ இண்டிகேட் பண்ணுது. இண்டஸ்ட்ரி ப்ரைஸ் டு இயர்னிங் 14.4. ICICI பேங்க் அதை நல்லாவே ஃபாலோ பண்ணுது 16.7ல். ரிசர்வாக பார்த்திங்கன்னா 3,58,000 கோடி கையில் வச்சுருக்காங்க, அதுவுமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் அசெட் 2%, ரிட்டர்ன் ஆன் அசெட் 1%க்கு மேலே இருந்தவே நல்லது. இவங்க 2%க்கு மேலே மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க, ஓகேங்களா. இப்போ இதுவரையும் பார்த்த இங்கே இருக்கிற பேசிக் நம்பரை பார்க்கும் போதே பேங்க் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு அர்த்தம். அடுத்து நான் உங்களுக்கு சார்ட்டில் இப்போ ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 1200 இங்கே நம்பர் தெரியுதுங்களா, இதில் 4 டைம் சப்போர்ட் எடுத்திருக்கு. 1, அதாவது January 25 போன வருஷம் ஸ்டார்டிங்கில் 1, 2, 3. அதுக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா 2024லேயும் ஒரு டைம் சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கு. அப்போ 4 டைம் சப்போர்ட் எடுத்திருக்கு. ICICI பேங்க் வந்து இந்த 1200 இப்போயுமே அங்கே சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டுருக்கு. 50 டே 200 டே மூவிங் ஆவரேஜை கட் பண்ணி மேலே போச்சுன்னா ஆல் டைம் ஹை கண்டிப்பாக போகும். நீங்கள் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுகிட்டே எந்த ஒரு முடிவு எடுங்க. நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக பை செல் ஹோல்டு எதையுமே நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை மட்டும் கேளுங்க. நான் இதை வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் சொல்கிறேன், ஓகேங்களா. ப்ராஃபிட் அண்ட் லாஸை செக் பண்ணிடுவோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்திங்கன்னா ரெவன்யூ க்ரோத் நல்லாவே இருக்குங்க. கடந்த ஒரு 10 வருஷத்தில் நல்லாவே கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 54,000 ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 55,000 கோடி ரெவன்யூவாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 லட்சம் கோடி ரெவன்யூவாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 12,000 கோடியாக இருந்தது, இப்போ 57,000 கோடியாக நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நெட் ப்ராஃபிட்டை. அதுக்கப்புறம் EPSம் டிவிடெண்ட்டும் உங்களுக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கம்பேர் பண்ணி EPS பார்த்திங்கன்னா 19 ரூபா இருந்த டைமில் டிவிடெண்ட் 24 ரூபா கொடுத்துருக்காங்க. ஒரு கம்பெனி EPSஐ விட டிவிடெண்ட் பே
நிறையா கொடுத்தாங்க, பே அவுட் நிறையா கொடுத்தாங்க அப்படின்னா கம்பெனி அடுத்த கட்டத்துக்கு வளர்கிறதுக்கு எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலன்னு தான் அர்த்தம். இப்போ நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பாருங்களேன், கடந்த ஒரு 10 வருஷத்தில் இபிஎஸ் நல்லா டெவலப் ஆகிருக்கும். 19லேருந்து 75 ரூபா வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ டிவிடெண்ட் ஈல்டும் பார்த்திங்கன்னா 24லேருந்து கொஞ்சம் அதிகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே சஸ்டெயின் பண்ணிட்டாங்க. 14%, 12%ன்னு சொல்லிட்டு 2022க்கு மேலே உங்களுக்கு இபிஎஸ் டெவலப் ஆகிருக்கு. இங்கேருந்து 36 ரூபா, அப்போ 14 ரூபா டிவிடெண்ட் பே அவுட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இபிஎஸ் 48, 63, 71, 75. ஆனால் டிவிடெண்ட் பே அவுட் 16, 16, 15, 16. டிவிடெண்ட் பே அவுட் ஸ்டேபிள் பண்ணுறாங்க. இபிஎஸ் க்ரோத் நல்லாவே இருந்திருக்கு. நீங்கள் எந்த செக்டார் எடுத்தாலும் இபிஎஸ் க்ரோத் இந்த லெவலில் இருக்கா, கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா, டிவிடெண்ட் பே அவுட் கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்களா, இபிஎஸை விட டிவிடெண்ட் பே அவுட் நிறைய இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனி வளர்கிறதுக்கான அடுத்த ஸ்டெப்பு எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கிற மாதிரி அவங்க திங்க் பண்ணலன்னு அர்த்தம். நம்மளும் அந்த கம்பெனிலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறதே நல்லது. ஓகேங்களா? ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா கடந்த இது குவார்டர்லியில் தான், இயர்லி பார்க்கல, குவார்டர்லியில் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 3 வருஷம் டேட்டா இங்கே இருக்குது. எஃப்ஐஎஸ் கண்டினியூஸாக இந்தியன் மார்க்கெட்டில் செல் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஐசிசி பேங்கை ரொம்பவே செல் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு பெரிய பேட் நியூஸ் என்னென்னா டிஐஎஸும் பார்த்திங்கன்னா ஹோல்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த லாஸ்ட் குவார்ட்டரில் பயங்கரமாக செல் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா பப்ளிக்கிட்ட வந்து அதிகமான ஷேர்ஸ் அவங்க பை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து இந்த நம்பர்ஸ் வந்து அவ்வளோவா நல்லா இல்லை ஐசிஐசி பேங்க்கில். இது கொஞ்சம் நம்ம காஷியஸாக தான் இருந்தாகணும். ஏன்னா எஃப்ஐஎஸும் செல் பண்ணுறாங்க, டிஐஸும் செல் பண்ணுறாங்க. நம்ம இந்த நம்பர்ஸை பார்க்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருந்தாகணும். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்த ஸ்க்ரீனரில் எல்லா டேட்டாவுமே ரொம்பவே நல்லா இருக்குது இல்லைங்களா? நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடலாமா அப்படின்னா கண்டிப்பாக அந்த தப்பை பண்ணிடக்கூடாது. ஸ்க்ரீனரில் பார்க்குற டேட்டாவை மட்டுமே வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா பேங்கிங் செக்டார்லேயும் சரி, எந்த செக்டார்லேயும் சரி, அது தப்பாக போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குவார்ட்டர்லி ரிசல்ட்டு நமக்கு ஒன்று தராங்க இல்லைங்களா? அதில் நிறைய டீட்டெயில் இருக்கும். அது எல்லாத்தையுமே ஸ்க்ரீனரில் நம்மளால் செக் பண்ணிட முடியாது. அப்போ குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் வரதில் நம்ம என்னென்ன முக்கியமாக செக் பண்ணணும் அப்படிங்கிற கீ ரேஷியோஸ் தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். இதை ஒவ்வொன்றையும் இண்டிவிஜுவலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், சேனலில் இருக்குது. அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க, உங்களுக்கு இனிமேல் டீப்பாக புரியும். ஓகேங்களா? இப்போ இந்த கீ ரேஷியோஸாக நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இந்த ரைட் சைடு இருக்கிறது ஹெல்த்தி பெஞ்ச் மார்க். இந்த பர்சன்டேஜ் மெயின்டைன் ஆச்சுன்னா பேங்க் நல்லா ஸ்டேபிளாக பேலன்ஸ்டாக இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரேஷியோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கேபிட்டல் அடிக்வன்சி ரேஷியோ. இது ஒரு பேங்க் ஸ்டேபிளாக இருக்கா, நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணுறது. ஆர்பிஐ வந்து மினிமம் லெவல் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 12% மேலே இருக்கணும் அப்படின்ட்டு. ஐசிஐசி பேங்க் வந்து 17% மேலே மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. ஓகேங்களா? இந்த வேல்யூ பார்த்திங்கன்னா இங்கே தெரியுது இல்லைங்களா? ஸ்டாண்டர்ட் கேபிட்டல் அடிக்வன்சி. இது வந்து ஐசிஐசி பேங்க்கோட இன்வெஸ்டார் ப்ரெசன்டேஷன்லேருந்து எடுத்த டேட்டா தான். ஓகேங்களா? அவங்க கொடுத்த ரிசல்ட்லேருந்து எடுத்த டேட்டா தான். 17.18% மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. போன இயருக்கும் இந்த இயருக்கும் போன இயர் பார்த்திங்கன்னா 16.55 இப்போ 17.18% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. ஓகேங்களா? கேபிட்டல் அடிக்வன்சி ரேஷியோ நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இம்ப்ரூவ் ஆகிருக்கு, இயர் ஆன் இயர் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அடுத்து கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசட் ரேஷியோவும் நெட் நான் பர்ஃபார்மிங் அசட் ரேஷியோவும் பிசிஆர் ரேஷியோ, இது மூணுத்தையும் ஒன்றா தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்போ பேட் லோன்ஸ்லாம் வருதுன்னா அதை இந்த பிசிஆர் ரேஷியோ வச்சு தான் கவர் பண்ணுவாங்க. இப்போ பிசிஆர் ரேஷியோ பார்த்திங்கன்னா 70% அபோவ் இருக்கணும், 75% மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. நெட் நான் பர்ஃபார்மிங் பார்த்திங்கன்னா 1% பிலோ இருக்கணும், 1% பிலோ தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. 0.33% ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கிராஸ் என்பிஏ பார்த்திங்கன்னா 3% பிலோ இருக்கணும், 1.4% தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இது நான் உங்களுக்கு ரிப்போர்ட்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, இங்கே தெரியுது இல்லைங்களா? என்பிஏ ட்ரெண்ட்ஸு, கிராஸ் நான் பர்ஃபார்மிங் ரேஷியோ, இது இங்கே இருக்கிற ரேஷியோ தான். கிராஸ் நான் பர்ஃபார்மிங் ரேஷியோ பார்த்திங்கன்னா 1.40. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் நல்லா கம்மி பண்ணியிருக்காங்க. நெட் நான் பர்ஃபார்மிங் ரேஷியோ பார்த்திங்கன்னா 0.39 இருந்து 0.33% ரெடியூஸ் தான் பண்ணியிருக்காங்க. இதுவுமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பிசிஆர் ரேஷியோ 76.2 இருந்து 75.8%. ஏன்னா இந்த கடன்லாம் கட்டிடுறாங்க இல்லைங்களா, அதனால 75% இருக்குது. பட் இதுவுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பர்சன்டேஜில் தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க பிசிஆர் ரேஷியோவை. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் என்ன பெஞ்ச் மார்க்காக இருக்குது, 3 to 4% மெயின்டைன் பண்ணுவோம். இவங்க 4% மேலேயே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸ்டேபிள் பர்ஃபார்மன்ஸு, இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 4.32%. இதை போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, இப்போ பேங்க்கில் வந்து லோன் வாங்குகிறோம், நம்ம லோன் வாங்குகிறோம், அப்போ நம்ம பேங்க்குக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம். நம்ம அதே பொதுமக்களே பார்த்திங்கன்னா எஃப்டி ஆர்டி
டேர்ம் இன்சூரன்ஸ்லாம் எடுப்பாங்க. அதுக்கு பேங்க் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண போக பேங்க்குக்கு என்ன மார்ஜின் நிற்கிது அப்படின்னா அதுதான் இந்த பர்சன்டேஜ். 4% மேலே மார்ஜின் நிற்கிது. அப்போ பேங்க் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து காசா ரேஷியோ 40% மேலே இருக்கணும். இதுதான் சோர்ஸ் ஆஃப் கேபிட்டல். காசா ரேஷியோ 38.6 மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக எல்லா பேங்க்கோட காசா ரேஷியோமே ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கு. யாருமே ஆர்வம் காட்ட மாட்டேங்கிறாங்க பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறதுக்கு. ஸோ 38.6 இருக்குது. இதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ டெபாசிட் பார்த்திங்கன்னா 75 to 85% இருக்கணும். இது ஏன் அப்படின்னா ஒரு பேங்க்குக்கு லிக்விடிட்டி ரொம்பவே முக்கியம். ஐசிஐசி பேங்க் வந்து 86% மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் இப்போ உங்களுக்கு சிடி ரேஷியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டில் இருந்து இதோ காசா ரேஷியோ பாருங்கள் 38% மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இயர் ஆன் இயர் பார்த்திங்கன்னா 11% இம்ப்ரூவ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகுது. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். அடுத்து சிடி ரேஷியோ இதை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொன்னேன். நம்ம டெபாசிட் பண்ணுறோம் பார்த்திங்களா? இப்போ ஐசிஐசி பேங்க்கில் எவ்வளோ டெபாசிட் பண்ணுறாங்க அப்படின்னா 17,000 கோடி டெபாசிட் பண்ணுறாங்க. அதை லோனாக எவ்வளோ வெளியில் கொடுக்குறாங்க? 15,000 கோடி வெளியில் கொடுக்குறாங்க. அதோட கால்குலேஷன் தான் இங்கே. நம்ம டெபாசிட் பண்ணுறத விட லோன் கொடுக்கறது கம்மியாக இருக்கணும். அப்போ தான் பேங்க்கு கையில் லிக்விடிட்டி இருக்கும். அப்போ 86% லோனாக கொடுத்துட்றாங்க. பேலன்ஸ் இருக்கிற 15% லிக்விடிட்டாக கையில் வச்சுருக்காங்க. ஸோ பேங்க்கு கையில் பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நான் டக்குன்னு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறனாலும் பேங்க்கால் எனக்கு லிக்விடிட்டி பண்ணி அமௌண்ட்டை கையில் கொடுக்க முடியும். ஸோ பேங்க்கு லிக்விடிட்டி கையில் வச்சுருக்காங்க. சிடி ரேஷியோவும் நல்லாவே இருக்குது. ரிட்டர்ன் ஆன் அசெட்டு 2.1 2.3% மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. 1% மேலே இருந்தாவே பேங்க்கோட அசட்டை வச்சு பேங்க் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸை ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் மீனிங். அதையுமே பார்த்திங்கன்னா இங்கே உங்களால் ரிப்போர்ட்டில் பார்க்க முடியும். ரிட்டர்ன் ஆன் ஆவரேஜ் அசெட் பார்த்திங்கன்னா 2.4 போன வருஷம் இருந்துச்சு. இப்போ 2.32 இருக்குது. பட் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்பவும் ரெடியூஸ் ஆகலை, மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. 1% மேலே இருந்தால் ஓகே. இவங்க 2% மேலே மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்பவே நல்லது. ஓகேங்களா? நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த இந்த டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். என்னை பொறுத்தவரையும் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் மட்டும்தாங்க எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா இந்த லாஸ்ட்டாக இருந்த குவார்ட்டர்லேயே மட்டும் ஐசிஐசி பேங்க்கை பயங்கரமாக செல் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸும் சரி டிஐஸும் சரி பப்ளிக் நம்ம தான் வந்து அதிகமாக வாங்கியிருக்கோம். இது எனக்கு பெரிய ஒரு மைனஸாக தெரியுது. மற்றபடி நம்பர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. நான் ஃபர்தராக இந்த பேங்க் கன்சிடர் பண்ணணும், செக் பண்ணிக்கணும், ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா என்னை பொறுத்தவரையும் நான் இந்த இபிஎஸ் க்ரோத்தை செக் பண்ணுவேன். இபிஎஸ் க்ரோத் நல்லா இருக்குது அப்படின்னா ஷேரோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை வச்சு நான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இஎம்ஐ 50 டேஸையும் 200 டேஸையும் கட் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் நான் ஒரு கால் எடுப்பேன். இதில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத. ஸோ நீங்கள் எந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுகிட்டு எந்த ஒரு டிசிஷன் எடுங்க. ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஃபார் டெய்லி அப்டேட்ஸ். தேங்க்யூ.